கட்டு சிங்கி ரெடி பண்ணாங்க சூப். குளிர்காலத்தின் மாலை நேரம். கட்டு சிங்கி லிவிங் ரூம்ல உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் குளிர்து அப்படின்னு சொல்லி சோஃபா மேல உட்கார்ந்து பிளாங்கெட்ட போத்திக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி எனக்கு ரிமோட்ட கொடு. ஆஹா கட்டு இன்னும் 2 நிமிஷம். இல்ல எனக்கு இப்பவே ரிமோட் கொடு. கட்டு சிங்கி ரிமோட்காக எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிவில ஒரு புது குக்கிங் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ நண்பர்களே, இந்த குளிர்காலத்துல ஏதாவது சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஹாட்டா ஒரு வெஜிடபிள் சூப் பண்ணுவோம். ரெண்டு பேருமே சண்டை போடுறத நிறுத்திட்டு ரொம்ப கவனமா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள் சூப் ரொம்பவே பார்க்க டெம்ப்டிங்கா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் சுட சுட சூப். அது மட்டும் இல்லாம ஹெல்தி கூட. நண்பர்களே, நம்ம முதல்ல நிறைய வெஜிடபிள்ஸை வெட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த சூப் ரெசிபிய பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த சூப்ப செஞ்சு சாப்பிடணும்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போறாங்க. அம்மா கிட்ட சொல்றாங்க, மம்மி மம்மி அம்மா கேளுங்கம்மா. என்ன பசங்களா, என்னாச்சு? மம்மி, எங்களுக்கு அந்த ஹாட் அண்ட் சவர் வெஜிடபிள் சூப் குடிக்கணும் போல இருக்கு. இப்ப டிவில பார்த்தோமே அது. மம்மி எங்களுக்காக செஞ்சு கொடுங்களேன். என்னது சூப்பா? ஆமா. அது கூட இப்ப? ஆமா. சாரி பசங்களா, இப்ப என்னால சூப் பண்ண முடியாது. ஏமா? ஏன்னா பசங்களா, நான் ஆல்ரெடி டின்னரை ரெடி பண்ணிட்டேன். ஆனா நீங்க இப்ப சூப் குடிச்சா நீங்க அதுக்கப்புறம் டின்னர் கூட சாப்பிட மாட்டீங்க. அதனால சூப் நாளைக்கு. கட்டு சிங்கி அம்மா சொன்னதை கேட்டு பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அவங்க டிவி பாக்குறாங்க. மறுநாள் காலையில அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப் தான் வேணும். மம்மி எங்களுக்கு அதே ஹாட் அண்ட் சவர் வெஜிடபிள் சூப் வேணும். பசங்களா, நீங்க ஏற்கனவே எனக்கு சொல்லிருக்கணும்ல. அது மட்டும் இல்லாம இப்ப சூப் குடிச்சிட்டு போனீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடியே உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்கும். ரெண்டு பேரும் உங்க பிரேக்ஃபாஸ்ட ஃபினிஷ் பண்ணுங்க. அப்புறம் ரெண்டு பேரும் உங்களோட பால் கூட ஃபினிஷ் பண்ணணும். மம்மி சொன்னதை கேட்டு கட்டு சிங்கி மறுபடியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இது என்னம்மா, ராத்திரி கேட்டப்ப சூப் குடிச்சா டின்னர் சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? சூப் குடிச்சா பசி எடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இனிமே சூப் செய்ய வேண்டாம், நாங்க கேட்கவே மாட்டோம். அட ஏண்டா செல்லம்? ஏன்னா நானும் கட்டு சாயந்தரம் வந்து நாங்களே சூப் செஞ்சுக்கிறோம். அவ சரியாதான் சொன்னா. நாங்க செல்ஃப் டிபெண்டன்ட், நாங்களே எங்க சூப்ப செஞ்சுக்கிறோம். கட்டு சிங்கி சொன்னதை கேட்டு அம்மாக்கு சிரிப்பு வந்துடுது. சரி பசங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிங்க. கட்டு சிங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க, அவங்க ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்த பிறகு அவங்க சூப் செஞ்சு சாப்பிடணும்னு. அப்படியே ஆகுது. சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்கள பார்த்த உடனே அம்மா கேக்குறாங்க, ஏய் என்ன பசங்களா? அம்மா, நாங்க சூப் செய்ய போறோம். ஆமா, எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுங்க சரியா? என்ன பசங்களா, நிஜமாவே நீங்க சூப் செய்ய போறீங்களா? நான் நினைச்சேன் நீங்க சும்மா ஜோக் பண்றீங்கன்னு. இல்ல இல்லம்மா, நாங்க சூப் கண்டிப்பா செய்ய போறோம். மம்மி, அந்த ஷோல நானு சூப் எப்படி செய்யறதுன்றது கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்ற? அப்படின்னா சரி, நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு சொல்லுங்க. அப்புறம் அதை நான் தான் கட் பண்ணுவேன். மம்மி கண்டிப்பா. நான் இப்பவே ரெசிபில என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். கட்டு ரெசிபிய படிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவன் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா எங்களுக்கு ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், கேரட், கிரீன் சில்லிஸ், பீன்ஸ், மஷ்ரூம், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் சாப்டு ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் வேணுமா? சரி சரி கட்டு, நானும் அதை கட் பண்ணி கொடுக்கறேன். ஓகே மம்மி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சிங்கி ஃப்ரிட்ஜ்ல இருந்து சீக்கிரமா வெஜிடபிள்ஸ் எடுக்கறாங்க. அத கழுவி கொடுக்கறா. அதுக்கப்புறம் அம்மா வெஜிடபிள் சாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கி, சாஸ் பேன்ல 2 ஸ்பூன் ஆயில நாம சூடு பண்ணணும். கட்டு சொன்னதை கேட்டு சிங்கி பேன்ல ஆயில ஊத்துறா. அப்புறம் லோ ஃப்ளேம்ல அத சூடு பண்றா. அதுக்கப்புறம் இதுல கிரீன் சில்லிஸ், சாப்ட் ஜிஞ்சர் கார்லிக்கா போடணும். ஓகே கட்டு, இதுக்கப்புறமா இது கோல்டன் பிரவுன் ஆனதும் இதுல வேற வெஜிடபிள்ஸ் நம்ம இப்ப போடணும். அப்புறம் இது சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வைக்கணும். ஓகே கட்டு. சிங்கி வெஜிடபிள்ஸ் சாஸ் பேன்ல போட்டுடுறா. அதுக்கப்புறம் கட்டு கிட்ட இருந்து ரெசிபிய வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் கட்டு சாஸ் பேன்ல சாஸ ஸ்டிர் பண்ண ஆரம்பிக்கிறான்.
அம்மா அங்கேயே நின்னு அவங்க 2 பேரும் கரெக்டா சேஃபா பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிங்கி சொல்றா, கட்டு இப்ப இதுல ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், ஷெஸ்வான் சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ போடணும். சிங்கி சொன்ன மாதிரியே கட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்றான். ஓகே சிங்கி, போட்டாச்சு. இப்ப அதுல பெப்பர் பவுடர், சால்ட், 2 கப் தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் இத பாயில் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஏ சிங்கி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட ஹாட் அண்ட் சோர் சூப் நமக்காக ரெடியா இருக்க போகுது. 5 நிமிஷத்துல அவங்களுக்கு தேவையான சூடான சூப் ரெடி ஆயிடுச்சு. வாவ் பசங்களா, கலக்கிட்டீங்க போங்க. உங்களோட சூடான சூப் எனக்கும் நீங்க கொடுப்பீங்க தானே? ஆஹா அம்மா, கண்டிப்பா குடுப்போம்மா. பாருங்க பசங்களா, இங்க சூப் செஞ்சிட்டு இருந்த நேரத்துல மைக்ரோவன்ல நானு உங்களுக்காக கார்லிக் பிரெட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நாம அத சூப்போட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஆஹா மம்மி, இப்ப நம்ம இத சேர்த்து சாப்பிட்டா செமையா இருக்கும். ஆஹா கண்டிப்பா. சரி, நீங்க போய் இப்ப டைனிங் டேபிள்ல உட்காருங்க. உங்க 2 பேருக்காக சூப்ப நானு ஒரு போல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட் கூட உங்களுக்கு கொண்டு வரேன். சரி மம்மி. கட்டு சிங்கி டேபிள்ல போய் உட்கார்றாங்க. மம்மி அவங்க செஞ்ச சூப்ப 3 போல்ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பிரெட் ஸ்டிக்ஸ் கூட கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 3 பேரை உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. எவ்வளவு சூடா இருக்கு. செம்ம ருசியா இருக்கு. ஆமா ஆமா, நாம 2 பேரும் மாஸ்டர் ஷெஃப்ஸ் ஆயிட்டோம். இந்த சூடான ஹாட் அண்ட் சார் வெஜிடபிள் சூப் எவ்வளவு ருசியா இருக்குல்ல. இந்த குளிருக்கு இது இன்னுமே ரொம்ப யம்மியா இருக்கு. பசங்களா, போக போக இதுக்கு மேல நீங்க என்னை விட ரொம்ப நல்லா குக்கிங் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல மம்மி, அப்படி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த உலகத்திலே நீங்க தான் பெஸ்டா குக் பண்றீங்க. இந்த கார்லிக் ஸ்டிக்ஸ் மாதிரியே இந்த கார்லிக் ஸ்டிக்ஸோட சேர்த்து சூப் இன்னுமே ருசியா இருக்கு. அப்புறம் என்ன, மம்மி கட்டு சிங்கி அப்படின்னு 3 பேரை உட்கார்ந்து அந்த குளிருக்கு சூப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சூடான சூப் அந்த கார்லிக் ஸ்டிக்ஸோட. புன்டூன் கிட்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அட, பார்சல் வந்துடுச்சா? பாருங்க பசங்களா, போய் வாங்குங்க, உங்களுக்காக தான் பார்சல். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் ராட் செமையா இருக்குல்ல. உங்க 2 பேருக்கும் நான் எந்த லெட்டர் சொல்றேனோ அந்த லெட்டரை நீங்க ஃபிஷிங் ராட்ல எடுத்து எனக்கு காட்டணும். வாவ், ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே இப்ப நாம லெட்டர்ஸ் கத்துக்க போறோமா? இத பாருங்க, இத ஃப்ரிஸ்கி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால உங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்தாங்க லேஸ். இப்ப இந்த லேஸ்ல ஒன்னொன்னா பீட்ஸ் போட நீங்க ட்ரை பண்ணுங்க. அட மம்மி, இந்த gift ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இது என்ன பாக்ஸ்மா? இது புன்டூன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம் நர்சரி, ஜூனியர் கேஜி அப்புறம் சீனியர் கேஜி பசங்களுக்காக. உங்களுக்கும் இந்த கிட் வேணுமா? அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லனா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.